இல்ல இல்ல முன்னாடி 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 நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹவு டு ஸ்டார்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் இன் 6 டேஸ்ங்கிற வீடியோ சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் டே 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் டே 4ல் என்னென்னலாம் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் பிரபு பேசுகிறேன். வெல்கம் டு தற்சார்பு உள்ளூர்மயமாக்கல். இந்த வீடியோ சீரீஸ்க்கான பேரை கட்டாந்தரையிலிருந்து சிறு உணவு காடு ஆரம்பிப்பது எப்படி, வெறும் 6 நாளில் அப்படின்னு மாற்றிருக்கோங்க. ஏன்னா இந்த டைட்டில் தான் நாம் செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலைக்கும் இந்த வீடியோ சீரீஸ்க்கும் பொருத்தமாக இருக்குங்கிறதுனால அந்த டைட்டிலை நம்ம வச்சுருக்கோங்க. 4வது நாளில் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் நாளில் இருந்து 3வது நாள் வரைக்கும் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்துடலாங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. முதல் நாள் காலையிலேயே நம்ம கிணத்துலேருந்து வாட்டர் எடுத்துடலாங்கிறத முடிவு பண்ணி அந்த வாட்டர் கனெக்ஷன் ஒர்க்கை ஆரம்பித்தோம். அடுத்ததாக மண் வளத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். மண் வளம் ரொம்பவே நல்லா இருந்தது. கம்பிவேலி, டைமண்ட் கம்பிவேலியே போடலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியாச்சு. அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஆர்கானிக் ஃபார்மிங், 2 ஆர்கானிக் உரங்கள் தயாரிக்கிற இடங்கள், ஒரு 3 நர்சரி கார்டன் அங்கெல்லாம் கால் பண்ணி நாளைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதோட முதல் நாள் முடிஞ்சிருச்சுங்க. 2வது நாளை பொறுத்த வரைக்கும் நேற்று ஆரம்பித்த வாட்டர் கனெக்ஷன் ஒர்க்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருந்ததுங்க. சர்வேயர் இடத்த அளந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் வச்சு இடத்த உழுது போட்டோம். நேற்று அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் உரங்கள் தயாரிக்கிற இடங்கள், அந்த 3 நர்சரி கார்டன் அங்கெல்லாம் போய் எது குவாலிட்டியாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்குங்கிறத போய் விசிட் பண்ணி பார்த்தோங்க. 3வது நாளை பொறுத்த வரைக்கும் மரக்கன்றுகளுக்கு தேவையான குழியை ஆட்களை வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாதனால அதை பாதியிலே ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. டைமண்ட் கம்பி வேலி போடுற ஒர்க்கை ஆரம்பித்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம இடத்துக்கு மண்புழு உரமே அப்ளை பண்ணலாங்கிறதையும் முடிவு பண்ணணும். நேற்று விசிட் பண்ண 3 நர்சரி கார்டனில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நர்சரி கார்டனுக்கு போகலாங்கிறதையும் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். இதோட 3வது நாளும் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்க, இப்போ 4வது நாளில் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தோங்கிறத நம்ம பார்த்துருவோம். நாம் கிட்டத்தட்ட 22 சென்ட் இடத்துல வனமரங்கள், பழமரங்கள், வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மரங்கள், காய்கறிகள், செடி கொடிகள்லாம் வைக்கணுங்கிறத இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே நம்ம நண்பர்கள் சில பேர் வீட்டுக்கே போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 4 சென்ட், 2 சென்ட், ஏன் 1/2 சென்ட் இடத்துல கூட நாம் பல அடுக்கு முறை யூஸ் பண்ணி வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மரங்கள், செடி கொடிகள்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோங்க. அந்த வீடியோவை நான் தனியாக ஷேர் பண்ணுறேங்க. 4வது நாள் காலையிலேயே வள்ளியூரில் இருக்கிற நர்சரி கார்டனுக்கு போய் நமக்கு தேவையான மரக்கன்றுகள் எல்லாமே வாங்கிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இங்கே தான் மரக்கன்றுகள்லாம் மற்ற நர்சரி கார்டனை விட ரொம்ப குவாலிட்டியாக இருந்ததுங்க. ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இங்கேருந்து தான் நமக்கு தேவையான எலுமிச்சை, மா, கொய்யா, நார்த்தை இந்த மாதிரியான 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்தோம். மரக்கன்றுகள்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஜேசிபி வச்சிருக்கிறவரையும் பார்த்து ஒரு வார்த்தை ஈவினிங் வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தோங்க. இவர் தாங்க நம்ம மரக்கன்றுகள்லாம் கொண்டு வந்த ஆட்டோ டிரைவர். இவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க, நம்மளுடைய மரம் அபரிமிதமாக வளரணும், நிறைய பழங்கள், காய்கறிகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கொளிஞ்சி மாதிரி ஒரு சில செடிகளை பயன்படுத்துமாறு சொன்னாருங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம மரக்கன்றுகள்லாம் நடும்போது மண்புழு உரம் போடணுங்கிறதுக்காக ஏர்வாடியில் இருக்கிற திடக்கழிவு மேலாண்மை மையத்திற்கே போய் நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு 2-3 மூட்டை மண்புழு உரமும் வாங்கிட்டு வந்தோம். ஈவினிங் போல் கரெக்டாக ஜேசிபி வந்துருச்சுங்க. வந்த உடனே அவங்க நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி 3-2 யூஸ் பண்ணுறதா, 5-2 யூஸ் பண்ணுறதா குழி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான். நாம் கிட்டத்தட்ட 2க்கு 2 அந்த சைஸில் தான் குழி எடுக்க போகிறோங்கிறதுனால நீங்கள் 3-2 யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் அவங்க 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளுக்கு தேவையான குழியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க குழி எடுக்கிறப்ப கொஞ்சம் பெருசாகவே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது அப்போ தெரியலை. கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் கழித்து ஒரு மழை பெய்யும்போது தாங்க அதனுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது புரிஞ்சது. இதை பற்றி சொதப்பல்கள் அப்படிங்கிற வீடியோவை நான் தனியாக ஷேர் பண்ணுறேங்க. அதில் நாங்கள் என்னென்னலாம் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த தவறுகள் எல்லாம் நீங்கள் உணவு காட்டை உருவாக்கும் போது தயவு செய்து பண்ணிடாதீங்க. இதோட 4வது நாள் முடிஞ்சிருச்சுங்க. 4வது நாளில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மரக்கன்றுகளுக்கு தேவையான குழியை ஜேசிபி வர சொல்லி எடுத்திருக்கோம். ஏர்வாடிக்கு போய் மண்புழு உரத்தை வாங்கியிருக்கோம். நர்சரி கார்டனுக்கு போய் நமக்கு தேவையான மரக்கன்றுகளை 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட 4வது நாள் முடிஞ்சிருச்சுங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் இருந்து தாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் இருந்து ஒரு சிறு உணவு காட்டை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ஊர்லேயோ அல்லது பக்கத்து ஊர்லேயோ ஒரு 4 சென்ட் 5 சென்ட் இடம் கிடைச்சதுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு உணவு காட்டை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
நாளைக்கு ஃப்யூச்சரில் மறுபடியும் நாம் சென்னைக்கு, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல இருந்துக்கிட்டே நாம் எப்படி இந்த உணவு காட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோ சீரியஸில் சொல்ல போகிறேங்க. தற்சார்பு உள்ளூர்மயமாக்கல் சேனலுக்கான இந்த மாதத்திற்கான கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க தாங்க. இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இயற்கை விவசாயத்தில் ஆர்வமாக இருந்து ஒரு உணவு காட்டை உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.